முயற்சி பண்றாரு. ஆனா செத்ரோலின்ஸ் கை குடுத்து தூக்கி விட பாக்குறாரு. செத்ரோலின்ஸ் கை குடுக்க செத்ரோலின்ஸ்க்கு நீட்டுறாரு. ஆனா வந்து செத்ரோலின்ஸ் அதெல்லாம் வேணான்ட்டு இறங்கிடுறாரு. ரோல் ஆகி இறங்கிடுறாரு. இறங்கிட்டு அப்படியே போறாரு. போனவரு என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்க, செமி ஜெயின் பார்த்து அப்படியே ஸ்டேஜ்ல அப்செட்டா இருக்கிறாரு. இதுல வேற ஆடியன்ஸ் வேற ஒன் மோர் டைம் வேற உஸ்பத்தி விட்டாங்க. சும்மா போயிட்டு இருந்த செத்ரோலின்ஸ்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு ஆடியன்ஸ் கத்துறது பத்தினு. அதுக்கப்புறம் செமி ஜெயினை அப்படியே என்ட்ரன்ஸ் கிட்ட நேரா என்ட்ரன்ஸ்ல இருந்து நேரா வர வழியிட்ட ரிங்கிட்ட இருந்து செமி ஜெயினை முறைக்கிறாரு. 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல செமி ஜெயின் என்னமோ போய் சொல்ல செத்ரோலின்ஸ் ரிங்குள்ள இருந்து செமி ஜெயின் ஒன்று சொல்ல செத்ரோலின்ஸ் கோவப்பட்டு செமி ஜெயினை அட்டாக் பண்ண முயற்சி பண்றாரு. ரிங்ல ஏறிட்டாரு. செத்ரோலின்ஸ் மியூசிக் வேற அங்க போட்டோன்னே செத்ரோலின்ஸ்க்கு ஆர்வம் வந்துருச்சு. அட்டிக்க போயிட்டாரு. ஒன்னாலதான்டா இது நடந்துச்சு, நீ என்ன 2 வாட்டி தேவையில்லாம அட்டாக் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி செத்ரோலின்ஸ் ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாரு. செமி ஜெயின் அப்படியே சமாதானம் வர அங்க நடுவுல வந்து ரெஃபரி வந்து தடுக்கிறாங்க. ஆனா வந்து இந்த மூமெண்ட் பயங்கரமா இருக்கு. இது வந்து அடுத்த வாரம் ராவ்ல இம்பாக்டை ஏற்படுத்த போது. இந்த ஸ்டோரி லைன் வேற